வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டில் தான் நம்ம ஒரு சோலார் செட்டப் 50 வருஷம் அமைக்க போறோம். அதுக்கு நம்ம மினி செட்டப்பா பட்ஜெட் ரீதியான செட்டப்பா நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுல டிவியும் ஓடுற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். பாருங்க, 24 இன்ச்சு டிவியும் இந்த கனெக்ஷன்ல ஓடும். ஒரு சின்ன செட்டப்ல 2 லைட்டு, 24 இன்ச்சு டிவி இந்த வீட்டில் நம்ம அமைச்சிருக்கோம். அது எப்படி என்ன ஏதுன்னு பார்ப்போம். இந்த வீட்டில் இபி இருக்கு, அடிஷனலா தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, நம்ம இந்த வீட்டுக்குள்ள தான் நம்ம அந்த 50 வாட்ஸ் செட்டப் வந்து நம்ம அமைக்க போறோம். பாருங்க, ஒரு எமர்ஜென்சியான டயத்துல இபி இருந்தாலும் கூட எமர்ஜென்சியான டயத்துல இந்த செட்டப் வந்து உங்க வீட்டுல உதவும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். பாருங்க, இந்த வீடியோல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளை நம்ம காட்டியிருக்கோம். பாருங்க, ஒரு சுவிட்ச் போர்டு, 50 வாட்ஸ் பேனல், ஒரு பேட்டரியில ஒரு மெயினான ஒரு பங்கு வகிக்குது. இந்த பேட்டரி என்ன அப்படின்னா 12 வோல்ட்ல உங்களுக்கு வந்து லிஃபோஃபோர் பேட்டரி. இது 50 வாட்ஸ் கண்ணாடி. 50 வாட்ஸ் கண்ணாடியில நம்ம மோனோ கிறிஸ்டல் யூஸ் பண்ணியிருக்கோம். லிஃபோஃபோர் பாருங்க, லிஃபோஃபோர் உங்களுக்கு 15 ஏகேஹெச், அதாச்சும் 12.8 வோல்டேஜ், 15 ஏகேஹெச் பேட்டரி. இது உங்களுக்கு லீட் ஆசிட் பேட்டரியை விட சூப்பரா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். சீக்கிரம் சார்ஜ் ஆகும். அதே மாதிரி எஃபிஷியன்சி கூடுதலா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு சார்ஜ் இறங்காது. நல்லா உங்களுக்கு பவர்ஃபுல்லா உங்களுக்கு அவுட்புட் தந்துகிட்டு இருக்கும். 12 வோல்ட்னா 12 வோல்ட்டுக்கு கூடவே 13 வோல்ட் வரை உங்களுக்கு அவுட்புட் தரும். நல்லா லோடு நல்லா சூப்பரா யூஸ் ஆகும். சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ற மாதிரியும், உங்களுக்கு லீட் ஆசிட் பேட்டரி போடுற மாதிரியும், 3 டைப் பேட்டரி போடுற மாதிரியும் ஒரே சார்ஜ் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் சார்ஜ் கண்ட்ரோல். அது ஒரு 200 வாட்ஸ் மினி இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சுவிட்ச் போர்டை தான் நம்ம வந்து டிசி லோடுக்கு அதை தான் யூஸ் பண்ண போறோம். ஏசி லோடுக்கு அதை தான் யூஸ் பண்ண போறோம். ஏசி லோடுக்கு பிளக் பாயிண்ட் மட்டும் யூஸ் பண்ண போறோம். டிசி லோடுக்கு வந்து 2 லைட் ஆன் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 சுவிட்சை யூஸ் பண்ண போறோம். ரெண்டுமே நான் தனித்தனி பாகமா பிரிச்சு வச்சிருக்கேன். பாருங்க, இந்த சைடு வந்து ஏசி சப்ளை வரக்கூடிய பாகம், 2 பிளக் பாயிண்ட், 2 சுவிட்ச், அதுக்குள்ள கனெக்ஷன் ஒயர் தனியா கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இதுதான் உங்களுக்கு இந்த சிகப்பும் மஞ்சளும் தான் உங்களுக்கு ஏசி சப்ளை, நம்ம இன்வெர்டர்ல இருந்து இருக்கக்கூடிய சப்ளை வந்து டிவிக்கு வர வைக்கக்கூடிய ஏசி சப்ளை வந்து நான் வந்து அந்த சைடு எடுத்திருக்கேன். இந்த சைடு வந்து 2 சுவிட்ச் டிசி சப்ளை. அதுக்கு தான் நான் உங்களுக்கு இடையில ஒரு அட்டையை வச்சு ரெண்டும் டச் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சேஃப்டிக்காண்டி உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுக்குள்ள ஒயர் வந்து இந்த வருது பாருங்க. ஒரு இன்புட் 2 அவுட்புட் வரும். உங்களுக்கு 2 சுவிட்ச் இருக்குல்ல, உங்களுக்கு 2 லைட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு இன்புட் 12 வோல்ட் உள்ள போகும். அதை கண்ட்ரோல் பண்ணி 2 சுவிட்சை வச்சு 2 ஒயர் வந்து வெளியே வரும். 2 சுவிட்சுக்கு 2 லோடுக்கு 2 சுவிட்ச் வச்சு வெளியே வரும். இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்ச் போர்டில் கனெக்ஷன் வந்து ஏசியும் டிசியும் ஒன்னா மிக்ஸ் பண்ணக்கூடாது, தனித்தனியா வச்சுக்கோங்க. அப்படி மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல இருந்து பேட்டரியில இருந்து எல்லாமே ஃபால்ட் ஆயிரும். அதனால தனித்தனியா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 12 வோல்ட் டிசி லைட் எடுத்துருக்கிறோம். 9 வாட்ஸ் 2 பல்ப் எடுத்துருக்கிறோம். இந்த பல்பை தான் நம்ம வந்து செட்டப்புக்கு வந்து இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ண போறோம். 2 நார்மல் ஹோல்டர், ஏசி பல்ப் மாறக்கூடிய ஹோல்டர். அது போக நம்மகிட்ட இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒயர் வந்து இந்த ஸ்பீக்கர் ஒயர் இருக்கு, அதனால யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து கேபிள் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சோலார் செட்டப் கண்ணாடியில இருந்து வெளியே இருந்து கொண்டு வரதுக்கு நம்ம வந்து 2 கோர் கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ 24 இன்ச்சு டிவி இந்த ஏசர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மானிட்டர்ல உள்ள ஒரு மானிட்டர், அதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் உள்ள மானிட்டர். இது 24 இன்ச்சுக்கு பதிலாக ஒரு 22 இன்ச்சு வரும். நம்ம இதைத்தான் இந்த வீட்டுக்கு நம்ம டிவியா கன்வெர்ட் பண்ணி போட போறோம். இந்த செட்டப்ல சூப்பரா ஓடும் அப்படிங்கிறத லைவ் டெஸ்டா உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த செட்டப் வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து அமைக்க போறோம். இப்போ வாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேனல்ல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடும். பாத்தீங்கன்னா 50 வாட்ஸ் பேனல்ல தான் நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே செட் பண்ண போறோம். இந்த அமைக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம இப்போ கொண்டு போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, இந்த வீட்டுக்கு பெறத்த நம்ம கொண்டு போறோம். பேனலை கொண்டு போயிட்டு பாருங்க, இந்த 50 வாட்ஸ் பேனலை இந்த இடத்துல கொஞ்சம் மரங்கள் எல்லாமே கொஞ்சம் நிழல் பகுதியாக தான் இருக்கு. எவ்வளவு சார்ஜ் ஆகுதோ அது வரைக்கும் சார்ஜ் ஆகினா போதும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல தான் இந்த இடத்துல மாட்டோம். நல்லா நீங்க வந்து நல்ல வெயில் படுற இடத்துல வந்து இதை வந்து செட் பண்ணுங்க. நமக்கு இடம் அமைப்பு அப்படி இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல செட் பண்றோம். இப்போ பாருங்க, இந்த ஓட்டுக்கு மேல நம்ம இந்த சீட்டுக்கு மேல நம்ம வந்து 50 வாட்ஸ் பேனல் வந்து வைக்கிறோம். இப்போ வந்து இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து நான் டெம்பரரியா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அதாச்சும் உங்களுக்கு இந்த செட்டப்பை வந்து அமைச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பெர்மனண்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல வெயில் படுற பகுதியாகவும் இருக்கணும், அந்த கண்ணாடி வைக்கக்கூடிய நல்ல சேஃபான ஒரு பகுதியாகவும் இருக்கணும். அப்படி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேனலை வந்து இந்த சீட்டுக்கு மேல வச்சுட்டோம். பாருங்க, இந்த சீட்டுக்கு மேல வச்சுட்டோம். இப்போ கொஞ்சம் மேகமூட்டமா தான் இருக்கு. ஈவினிங் ஒரு 4 மணிக்கிட்ட இருக்கும். இப்போ இந்த ஒயரை வந்து பிளஸ் மைனஸ் சோலார்ல இருந்து வரக்கூடிய ஒயரை இந்த ரூம் வழியா எடுத்து நம்ம அந்த ரூமுக்கு கொண்டு வரணும். அதாச்சும் இந்த ரூம் வழியா உள்ளோடி கொடுத்து ஒயரை பிளஸ் மைனஸ் ஒயரை, அந்த கேபிள் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம 2 கோர் கேபிள்ல பிளஸ் மைனஸை கொடுத்து இந்த ரூம்குள்ள நம்ம எடுக்க போறோம். பாருங்க, நான் உங்களுக்கு கரெக்டா லைன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் நான் மார்க் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, மைனஸை கொடுக்குறோம், அடுத்து ப்ளஸ்ஸை கொடுக்குறோம். நீங்க வந்து சோலார் செட்டப்பை பொறுத்தளவு பிளஸ் மைனஸ் மாறாம கொடுத்தா தான் ஒர்க்கிங் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா ஃபால்ட் ஆயிரும். பிளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டா மாறாம கொடுத்துக்கோங்க. இப்போ கேபிள நம்ம லைன் கொடுத்துட்டு உள்ள போடுறோம். இப்போ இந்த இடத்துல நீங்க டேப் அடிச்சு விட்டுறணும். நம்ம வந்து டெம்பரரியா இப்போ உங்களுக்காண்டி ஒரு வீடியோக்காண்டி டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இப்படி டேப் அடிக்காம விட்டுக்கிறேன். நீங்க கட்டாயமா டேப் அடிக்கணும். ஷார்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையாயிரும், நமக்குள்ள பொருள் சேதாரம் ஆயிரும். அதனால டேப் கண்டிப்பா அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ரூமுக்குள்ள கேபிள் ஃபுல்லா நம்ம விட்டு அந்த வழியா உள் சைடா நம்ம எடுக்கிறோம். பாருங்க, இப்போ நம்ம உள் சைடு வந்துட்டோம். உள் சைடா இப்போ எடுக்கிறோம். கேபிள உள் சைடா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு தேவையோ அவ்வளோ அந்த அளவுக்கு கேபிள வந்து உள் சைடா எடுத்துக்கிறதும்.
பாருங்க. எடுத்தாச்சு. இப்போ கேபிள் எடுத்துட்டு நம்ம இப்போ வீட்டுக்குள்ள நம்ம எந்த அந்த ஹால் காமிச்சு பார்த்தீங்களா, இந்த வீட்டுக்குள்ள நம்ம இந்த செட்டப்புக்கு இந்த ஒயரை வந்து உள்ள கொண்டு வந்துட்டோம். இந்த இந்த ரூம்ல தான் நம்ம வந்து சோலார் செட்டப் அமைக்க போறோம். அதனால சோலார்ல இருந்து வரக்கூடிய லைனை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ மல்டிமீட்டர் போட்டு நம்ம எடுத்த லைன்ல சோலார் கண்ணாடியில இருந்து இந்த எண்டு ஒயருக்கு, அதாச்சும் அந்த ஒயர்னுடைய இன்னொரு மறுபக்கத்துக்கு சப்ளை வருதா, கரெக்டா வருதா, எத்தனை வோல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து மல்டிமீட்டர் போட்டு பார்க்க போறோம். இது வந்து சோலார்ல இருந்து வரக்கூடிய பவரை வந்து நம்ம வோல்டேஜை செக் பண்ணி பார்க்குறோம். 20 வோல்டேஜ் வருது பாருங்க. 20 வோல்டேஜ் உங்களுக்கு கரெக்டான வோல்டேஜ் வந்து கேபிள்ல உங்களுக்கு சோலார் கண்ணாடியில இருந்து மறு சைடு உங்களுக்கு வந்துட்டு, அப்படின்னா நமக்கு வந்து கேபிள் எதுவுமே டேமேஜ் இல்லை, கரெக்டா உங்களுக்கு பிளஸ் மைனஸ் ஒயர் வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இப்போ நமக்கு டெஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்தபடியா அடுத்த செட்டப்பை நம்ம வந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ பாருங்க, பேட்டரி உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அந்த கார்னருக்கு பார்த்தீங்களா, வீட்டு வாசலினுடைய அந்த ஒரு ஒரு கடப்பாக்கல் செட்டப் இருக்கா, அதுல தூக்கி நம்ம வைக்க போறோம். அந்த கடப்பாக்கல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம இந்த பேட்டரி சார்ஜ் கண்ட்ரோல் அந்த மினி இன்வெர்டரை தூக்கி நம்ம வைக்க போறோம். பாருங்க, நம்ம பேட்டரியவும் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலும் எடுத்துட்டோம். இப்போ இதை தூக்கி நம்ம வந்து இந்த வீட்டினுடைய அந்த திண்டு மாதிரி இருக்கிறது வந்து ஒரு கடப்பாக்கல் அப்படிங்கிறது ஒரு ஒரு பேஸ்மெண்டா நமக்கு அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த சின்ன பொருட்களுக்கு இருக்க கரெக்டான இடமா அந்த அந்த இடம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால இந்த செட்டப்புக்கு மேலேயே நம்ம தூக்கி வைக்கும். பாருங்க, பேட்டரியை வச்சாச்சு, இன்வெர்டரை வச்சாச்சு, சோலார் சார்ஜ் கண்ட்ரோலாக வச்சாச்சு. கரெக்டாக இந்த இடத்துக்கு அமைஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு பேட்டரி தான், ஒரு சின்ன ஒரு இன்வெர்டர் தான். ஆனால் அது பண்ணக்கூடிய வேலையை வந்து பெரிய வேலையாக பண்ணுது. இது வந்து இந்த வீடியோ மெயினாக நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நமக்கு இந்த வீட்டில் கரண்ட் இருக்குது, அது ஓகே, நம்ம அடிஷனலாக தான் இப்போ ரெடி பண்ணி காமிக்கிறோம். இதே இடத்துல கரண்ட் இல்லாத வீடாக இருந்துச்சுன்னு வைக்கலாம், இந்த செட்டப் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இந்த செட்டப் இருக்கும். அதாச்சும் கரண்ட் இல்லாதவங்க இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப பட்ஜெட் ரீதியான ஒரு செட்டப் தான். நான் உங்களுக்கு கடைசியாக நான் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ நம்ம சோலார்ல இருந்து எடுத்த அந்த ஒயரை வந்து நம்ம வந்து அந்த கம்பி வழியா கொண்டு வந்து நம்ம பேட்டரி இதெல்லாம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அது பக்கத்துல கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இப்போ நம்ம அடுத்தபடியா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலை நம்ம வந்து அந்த பக்கத்துல வந்து செட் பண்ண போறோம். அதுக்கு கெட்டு கம்பி போட்டு தான் இப்போ வந்து நம்ம இதுல ஆணி எதுவுமே நம்ம ஆணியோ ஸ்க்ரூவோ எதுவுமே நம்ம அடிக்கல. இப்போ வந்து டெம்பரவரி அப்படிங்கிறதுனால நம்ம கெட்டு கம்பியை போட்டே நம்ம லைனுக்கு அதாச்சும் செட்டப் பண்றோம். கெட்டு கம்பி போட்டுட்டோம். கெட்டு கம்பி போட்டு நல்லா டைட்டா லாக் பண்ணிட்டு, அந்த நம்ம இருக்க அமைப்புக்கு நேரா என்ன இடம் இருக்கோ அந்த இடத்துல இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலை மாட்ட போறோம். பாருங்க, கெட்டு கம்பி தான் நான் போடுறேன். நமக்கு தேவையான அளவு, அதாச்சும் நீங்க பெர்மனண்டா அமைக்கும் போது இப்படி அமைக்க கூடாது, நாலா பக்கம் ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. நம்ம வந்து டெம்பரரியா கட்டுறதுனால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, அதுல மேல ஒரு கொக்கி இருக்குது, அந்த கொக்கில நம்ம லாக் பண்றோம், கெட்டு கம்பியை லாக் பண்ணி விடுறோம். இப்போ அது பக்கத்திலே உங்களுக்கு வந்து சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய ஒயரும் வந்து கிடக்குது. அதனால நமக்கு கொஞ்சம் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லேசா இருக்கும். பாருங்க, நம்ம பேட்டரி அதாச்சும் ஃபர்ஸ்டே சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பேட்டரி லைனை தனியா எடுத்து வச்சிருக்கோம். சோலார் பேனல் ஒயரை வந்து தனியா எடுத்து வச்சிருக்கிறோம். 4 ஒயர் கொடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு கனெக்ஷன் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம ஃபர்ஸ்டே நம்ம கொடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம பேட்டரிக்கு ஒரு லைன் கொடுக்கும். பேட்டரிக்கு ஒரு ஒயர் எடுத்து, பேட்டரிக்கு வந்து நான் வந்து பின்னு தான் போட போறேன். உங்களுக்கு ஒயரை முறுக்கி விட்டா சரி வராது அப்படிங்கிறதுக்காண்டி பேட்டரி லாக்கு பின்னை தான் நான் வந்து இந்த ஒயர்ல கனெக்ஷன் பண்றேன். அந்த பின்னுங்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா டைட்டா பிளஸ் மைனஸ் பாயிண்டை பிடிச்சி நின்றுக்கிறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகாது, லோடுக்கு கிடைக்கக்கூடிய 12 வோல்ட் பவர் சப்ளை கரெக்டாக கிடைக்கும். அதை காரணமாக தான் நான் வந்து பின்னு போட்டிருக்கிறேன். ப்ளஸ் மைனஸுக்கு பின்னு போட்டு ஒரு ஒரு தேவையான அளவு ஒரு ஒயர் துண்டு எடுத்துருக்கிறேன். அந்த ஒயர் துண்டில் நம்ம வந்து அந்த பின்னை கனெக்ஷன் பண்ணி இப்போ பின்னை ப்ளஸ் மைனஸில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சிகப்பு அதாச்சும் ப்ளஸில் பேட்டரியில் பின்னை லாக் பண்ணுறோம். அடுத்து மைனஸில் அதே மாதிரி பின்னை லாக் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு வந்து அவுட்புட் ரெடி ஆயிட்டு, அவுட்புட் உங்களுக்கு பேட்டரியில இருந்து இப்போ வந்து 12 வோல்ட் உங்களுக்கு அவுட்புட் எடுக்க ஒயர் வந்து ரெடி ஆயிட்டு, இப்போ இந்த லைனை நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல கொடுக்க போறோம். அதுக்கு முன்னக்கூட்டி பேட்டரியில இருந்து வரக்கூடிய வோல்டேஜை டெஸ்ட் பண்ணிடுறோம். அந்த பச்சை டேப் அடிச்சிருக்கிறது வந்து பிளஸ், பேட்டரியினுடைய பிளஸ், நார்மலா இருக்கக்கூடிய பிளேனா இருக்கக்கூடிய ஒயர் வந்து மைனஸ். பாருங்க, பேட்டரியில இருந்து வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் 13.1, அதாச்சும் 13.1 வந்து நமக்கு அவுட்புட் லோடு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பேட்டரி கனெக்ஷன் ஒயரை நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல கொடுக்குறோம். பிளஸ் மைனஸ்ல கரெக்டா பார்த்து கொடுங்க. சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் பிளஸ்ல பேட்டரி பிளஸ் கொடுக்குறோம், சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் மைனஸ்ல பேட்டரி மைனஸ் கொடுக்குறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சோலார் செட்டப்ல வந்து
ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பே பேட்டரி தான். பேட்டரியை தான் ஃபர்ஸ்ட் வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலுக்கு வந்து லைன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஆன் ஆகும். பாருங்க பேட்டரியினுடைய பிளஸ் மைனஸா கொடுத்துட்டோம். இப்போ வோல்டேஜ் வந்து அதுலயுமே காட்டுது, டிஸ்பிளேலயும் உங்களுக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலா காட்டுது. 13.3 அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளேலயே காட்டுது. இப்போ அடுத்தபடியா நம்ம வந்து சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய அந்த கேப்ல சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல அதே மாதிரி பிளஸ் மைனஸா கொடுக்க போறோம், லைன் கொடுக்க போறோம். இப்போ பேட்டரி செட்டப் முடிஞ்சிட்டு பாருங்க, பேட்டரியை 2 ஒயர் எடுத்துருக்கிறோம், அதை கொடுத்தாச்சு. இப்போ பேனல் லைனை நம்ம கொடுக்குறோம். பேனல் கேபிள்ல எடுத்து அதுல பேனல்ல உள்ள பிளஸ்ஸை சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பிளஸ்ல லாக் பண்றேன். இப்போ நல்லா டைட்டா லாக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மைனஸை சோலார்ல இருந்து வரக்கூடிய மைனஸை சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் மைனஸ்ல கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து உங்க அதாச்சும் சோலார் செட்டப்ல நார்மல் உங்களுக்கு என்ன கனெக்ஷனோ அந்த கனெக்ஷன் தான் நான் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீடியோல ஃபுல்லாமே இதே கனெக்ஷன் தான். இந்த கனெக்ஷன் தான் உங்களுக்கு சோலார் செட்டப்புக்கு ஒரு மெயினான கனெக்ஷன். பேட்டரியை கொடுக்க தெரிஞ்சிருக்கணும், பேனலை கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அது கொடுத்தாலே நீங்க ஒரு சோலார் டெக்னீஷியனா மாறிடலாம். பாருங்க இப்போ சார்ஜ் ஆக ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நம்ம சோலார் பேனலையும் கொடுத்துட்டோம், பேட்டரியும் கொடுத்துட்டோம். இப்போ சார்ஜ் ஆக ஆரம்பிச்சுட்டு பாருங்க. இப்போ பேட்டரிக்கு நம்ம கண்ணாடி வழியா சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம டேப் அடிச்சு விட்டுறோம், ஷார்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம 4 ஜாயிண்ட் போட்டிருக்கோம். 4 ஜாயிண்ட்டும் டேப் அடிச்சு விட்டுறோம். நல்லா டைட்டா டேப் அடிச்சு விட்டுக்கோங்க. அதாச்சும் பிளஸ் சோலார் செட்டப்பை பொறுத்தளவும் சரி, டிசி லைனை பொறுத்தளவும் சரி, உங்களுக்கு வந்து பிளஸ் மைனஸ் வந்து மாறாமல் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபால்ட் ஆகாது, ஒர்க்கிங் கரெக்டா இருக்கும். சில பொருள் என்ன செய்யும் அப்படின்னா ஃபால்ட் ஆயிரும், சில பொருள் வந்து ஒர்க்கிங் ஆகாது. இது வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்து மாறுபடும். சில இதில் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ப்ளஸ் மைனஸ் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா பொருள் போயிடும். அதனால கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த செட்டப்ல வந்து உங்களுக்கு டிசியவும் ஏசியவும் ஒரே லைனுக்கு ஒரே சுவிட்ச் போர்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதையுமே தனித்தனியாக பிரித்து கனெக்ஷன் கொடுக்கணும். டிசிக்கு ஒரு ஒயர், ஏசிக்கு ஒரு ஒயர், பிளக்குக்கு ஒரு ஒயர் கொடுத்து இன்வெர்டர் இருந்து கொடுக்கணும். அதனால அதை கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டேப் போட்டு ஒட்டிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்த செட்டப்பா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாருங்க, வோல்டேஜ் காட்டுது பாருங்க. இப்போ இதுக்கு அடுத்த செட்டப் வந்து உங்களுக்கு வந்து இன்வெர்டர் லைனை கொடுக்கணும். அதுக்கு முன்னக்கூட்டி உங்களுக்கு சுவிட்ச் போர்டை நம்ம எடுத்துக்கிறோம். சுவிட்ச் போர்டை வந்து எந்த இடத்துல அமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சுவிட்ச் போர்டுக்குள்ள ஸ்க்ரூ எடுத்து சுவிட்ச் போர்டை லாக் பண்ணிக்கிறோம். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன், உங்களுக்கு எப்படி லைன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சதுக்காண்டி நான் சுவிட்ச் போர்டை ஓப்பன் பண்ணேன். அந்த சுவிட்ச் போர்டை இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ சுவிட்ச் போர்டை நம்ம வந்து இது ஒரு உடஞ்ச ஏசி சுவிட்ச் போர்டு தான், கொஞ்சம் உடஞ்சிருக்கு, டேமேஜ் ஆகிருக்குது. நம்ம அந்த வீடியோக்காண்டி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இந்த சுவிட்ச் போர்டை எடுத்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கிறோம். ஒரு ஸ்க்ரூ தான் அதில் இருக்குது. அந்த ஒரு ஸ்க்ரூவை நல்லா லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடு ஸ்க்ரூ இல்லை. அதனால நம்ம டேப்பை போட்டு லாக் பண்ணிக்கிறோம். டேப்பை சுற்றி போட போகிறோம். நல்லா டைட்டாக டேப்பை அடிச்சு விட்டுக்கோங்க. நம்மகிட்ட இருக்கிறது உடஞ்சிருக்கிறதுனால நான் டைப் அடிக்கிறேன். உங்ககிட்ட நீங்க ஒரு சுவிட்ச் போர்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சுவிட்ச் போர்டா நீங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு புதுசு வாங்கினீங்கன்னா 2 சைடுமே ஸ்க்ரூ இருக்கும். இதே மாதிரி உடஞ்சிருக்காரு. நம்ம பழசு எடுத்து யூஸ் பண்ணி காமிக்கிறதுனால உங்களுக்கு உடஞ்சிருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே ஆகிட்டு இந்த 2 பிளக் பாயிண்ட்டுக்கும் 2 சுவிட்சு பாருங்க. அந்த சுவிட்ச், அந்த பிளக் பாயிண்ட், அந்த சுவிட்சுக்கு தனி ஒயர், அந்த சிகப்பு மஞ்சள் தான் உங்களுக்கு ஏசி லைன் இன்வெர்டர்ல இருந்து வரக்கூடிய அவுட்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நம்ம 2 டிசி பல்ப் 12 வோல்ட்டுக்கு யூஸ் பண்ணதுக்கு அந்த ஒயர், அதுக்குள்ள சுவிட்ச் அந்த 2 இந்த தனியா இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 தான் அந்த டிசி சப்ளைக்குள்ள சுவிட்ச். அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. 2யும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், மிக்ஸ் பண்ணா பொருள் போயிடும். இப்போ இந்த சுவிட்ச் போர்டை ஒரு கெட்டு கம்பியை வச்சு ஒரு ட்ரில் போட்டு இப்போ அதை வந்து நம்ம வந்து அந்த செவுத்துல வந்து நம்ம வந்து மாற்ற ஒரு ஆணி இருக்கு. அந்த ஆணியில நம்ம வந்து கோர்த்து விடுதோம். இப்போ நல்லா கெட்டு கம்பியை டைட்டா நம்ம லாக் பண்ணிக்கிட்டு இந்த ஆணியில நம்ம வந்து சுவிட்ச் போர்டை மாட்டி விடுதோம். சுவிட்ச் போர்டை நம்ம மாட்டியாச்சு. அடுத்தபடியா சுவிட்ச் போர்டுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். பாருங்க, இப்போ நம்ம சுவிட்ச் போர்டு ஓகே ஆகிட்டு சுவிட்ச் போர்டுக்கு சப்ளை கொடுக்கணும். அது பேட்டரியில இருந்து கொண்டு வரணும். பேட்டரி வந்து மேல இருக்கு பாருங்க. அந்த பேட்டரி இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட தான் நம்ம சுவிட்ச் போர்டையும் வச்சிருக்கோம். கொஞ்சம் தூரம் ஒயர் வரும் பாருங்க, கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தபடியா நம்ம வந்து பல்ப் எந்த இடத்துல மாற்றணுமோ அந்த இடத்து வரைக்கும் நம்ம அளவு எடுத்து சுவிட்ச் போர்டுக்கு லைனை கொண்டு போய்க்கிடும். பாருங்க, 2 ஹோல்டர் இருக்கு. 2 ஹோல்டர் பல்ப்பு மாட்டியாச்சு. இந்த பல்ப்புக்கு நம்ம வந்து டிசி, ஏதாச்சும் டிசி லைன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இப்போ ஒரு டெஸ்டிங், அதாச்சும் உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர் ஒயர் வந்து எடுத்துருக்கிறோம். நம்மகிட்ட வந்து வேற ஒயர் இப்போதைக்கு இல்லை. அதனால ஸ்பீக்கர் ஒயரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பெர்மனண்டா பண்ணும்போது இந்த ஸ்பீக்கர் ஒயரை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப குவாலிட்டி இல்லாத ஒரு ஒயர் தான். அதனால இப்போ நம்ம டெஸ்டிங்காண்டி நான் உங்களுக்கு வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள் வச்சு நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கிறேன், எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத. இந்த வீட்டுக்கு இந்த செட்டப் அமைச்சா எப்படி இருக்கு, இதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் இல்லாத வீட்டுக்கு அமைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் மெயினாக எடுத்து போட்டிருக்கிறேன். பாருங்க,
அந்த லைட் ஹோல்டரில் நம்ம இந்த ஒயரை வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஒயரையும் கனெக்ட் பண்ணுறோம். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் இந்த பல்பை பொறுத்தளவு ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்தா தான் பல்ப் எரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தீங்கன்னா பல்பை ஹோல்டரை பல்பை விட்டு அதாச்சும் ஹோல்டரை விட்டு பல்பை கலட்டிட்டு மறுபடி ஆப்போசிட் சைடாக நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். லைனை தான் பிரித்து கொடுக்கணும்னு தேவையில்ல, பல்பை கழட்டிட்டு மாற்றி போட்டாலே எரிய ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக இருக்கணும். பாருங்க, நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இந்த பல்பை டிசி பல்பை ஃபர்ஸ்ட் பல்பை நம்ம போடுறோம். இந்த வீட்டில் போட்டு ஒயரை தேவைக்கு ஏற்ப அந்த ஒயரை கட் பண்ணி கொண்டு வரோம். எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப நம்ம ஒயரை கொண்டு வந்து அந்த சுவிட்ச் போர்டு கிட்ட நம்ம வந்து அளவு வச்சு ஒயரை கட் பண்ண போகிறோம். பாருங்க, கிட்டத்தட்ட சுவிட்ச் போர்டு வரைக்கும் நம்ம அளவு எடுத்து கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததை இப்போ நம்ம கட்டர் வச்சு கட் பண்ண போகிறோம். ஒயர் கட்டர் வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அடுத்த லைட்டு, அதாச்சும் இப்போ இதை கொஞ்சம் ஸ்லீவ் எடுத்து விட்டுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு லைட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைட்டை பக்கத்துலேயே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த சுவிட்ச் போர்டுல இருந்து அவுட் வருது பார்த்தீங்களா, ரெண்டு ஒயர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதுல ஒரு ஒயர்ல இங்க இருந்து நம்ம ஹோல்டர் போட்டிருக்கோம்ல அந்த லைட்டினுடைய ஒரு ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு ஒயர் அதே மாதிரி இன்னொரு கண்ணாடி ஒயர், அந்த ஸ்பீக்கர் ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒயர் வந்து இன்னொரு லைட்டுக்குள்ள பிளஸ். இது வந்து இந்த பெரிய ஒயர் சிகப்பு வந்து 12 வோல்ட் இன்புட், அதாச்சும் பேட்டரியில இருந்து வரக்கூடியதை இன்புட்டா அதில் தான் கொடுக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ இன்னொரு ஹோல்டர் எடுத்துட்டோம். இந்த பல்பை வந்து அந்த கதவு கிட்ட நம்ம போட்டோம். இப்போ இந்த 12 வோல்ட் பல்பை நம்ம அந்த கதவு கிட்ட போடுறோம். அதே மாதிரி ப்ளஸ் ஒயர் எடுத்துக்கோங்க, ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க, ரெண்டுல ஒன்று எடுத்துக்கோங்க. ப்ளஸ் எடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு அவுட் விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு சுவிட்சில் உள்ளது, அதை அதே மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிக்கிட்டு கனெக்ஷனை கரெக்டாக கொடுங்க. உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் மாறக்கூடாது. திரும்பியும் சொல்கிறேன், இதில் உள்ள மைனஸ் இந்த பல்பில் உள்ள மைனஸையும் அந்த பல்பு ஹோல்டர் உள்ள மைனஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? பாருங்க, ஜாயின் பண்ணி இப்போ கனெக்ஷன் வந்து உங்களுக்கு நிதானமாக தான் நான் சொல்கிறேன், ரொம்பையும் வேகமாகவும் சொல்லலை, நிதானமாக தான் சொல்கிறேன். இப்போ அது ஓகேவாயிட்டா? இப்போ அடுத்தபடியாக நமக்கு டிசி சப்ளையோ பேட்டரியிலேருந்து இந்த போர்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம அதே மாதிரி அதே ஸ்பீக்கர் ஒயரை எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த ஸ்பீக்கர் ஒயரை தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு பேட்டரியில இருந்து கீழே அந்த சுவிட்ச் போர்டு வரைக்கும் அளவு எடுத்து கட் பண்ண போகிறோம். இப்போ பேட்டரியில் நம்ம ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸை எல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்க, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸை அந்த ஒயரில் ஜாயின் பண்ணிட்டு மைனஸுக்கும் அதே மாதிரி மைனஸை ஜாயின் பண்ணுறோம். ரெண்டு ஒயர் ஷார்ட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி பெர்மனண்டாக யூஸ் பண்ணும்போது இந்த ஒயரை யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நான் திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தையே சொல்லுது அப்படிங்கிறது எரிச்சலாக இருக்கும். ஆனால் நான் ஒரு சேஃப்டிக்காண்டி திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நீங்களா சொந்தமாக பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு சில வார்த்தைகளை நான் அழுத்தி அழுத்தி திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த வார்த்தைகளை சொல்லும் போது நீங்கள் புரிஞ்சு, ஓ இதில் ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதனால நீங்கள் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் சேஃப்டிக்காண்டி தான் நம்ம சொல்கிறோம். தனியாக செய்ய போகிறீங்க, ஒரு டெக்னீஷியன் இல்லாமல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்கிறோம். இப்போ பாருங்கள், பேட்டரியிலேருந்து ஒரு லைனை கொண்டு வரணும்னு சொன்னீங்களா, அந்த லைனை கொண்டு வந்துட்டோம். சுவிட்ச் போர்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதை கட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த ஒயரை தான் நம்ம பேட்டரியிலேருந்து சுவிட்ச் போர்டுக்கு டிசிக்கு கொண்டு வந்துருக்குறோம். இப்போ ப்ளஸ்ஸை வந்து நம்ம ரெண்டு ஒயருமே ஸ்லீவ் எடுத்து ப்ளஸ்ஸை நான் ஒரு சிகப்பு ஒயர் சுவிட்ச் போர்டில் காமிச்சேன் பார்த்தீங்களா, இன்புட்டுன்னுட்டு, அந்த ஒயரில் பேட்டரியிலேருந்து நம்ம வரக்கூடிய ப்ளஸ்ஸை நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். பாருங்கள், அந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிகப்பில் நம்ம பேட்டரியிலேருந்து வரக்கூடிய சிகப்பை ஜாயின் கொடுத்துடணும். இப்போ வந்து டிசி இன்புட்டு 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து சுவிட்ச் போர்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு, இப்போ அடுத்தபடியாக அந்த மைனஸை ரெண்டு லைட்டுக்குள்ள மைனஸை காமனாக முறுக்கி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட்டில் இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மைனஸை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ஓகேவாயிட்டு. இப்போ நம்ம டெஸ்டிங் மாத்திரம் தான் பார்க்கணும். லைட்டை நம்ம இப்போ எரிய விட போகிறோம். எல்லாமே பாருங்கள், பேட்டரி செட்டப்பு எல்லாமே அந்த ஒயர் எடுத்து பேட்டரி டிசி 12 வோல்ட் எடுத்து இந்த போர்டுக்குள்ளே கொடுத்து எடுத்துருக்குறோம். பாருங்கள், கனெக்ஷன் எல்லாமே நான் சொன்ன மாதிரியே நம்ம கொடுத்துட்டோம். இங்கே ஒரு லைட்டு, அங்கே ஒரு லைட்டு, ரெண்டு லைட்டும் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம டெஸ்டிங் மாத்திரம் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், சுவிட்சை போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் லைட் எரிஞ்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மாட்டின அந்த டாப்ல மாட்டின லைட் எரியுது. அடுத்து ரெண்டாவது சுவிட்சை போடுறோம் பாருங்க. ரெண்டாவது சுவிட்ச் போடுறோம் பாருங்க. நான் கட் பண்ணி உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஓடுதான்ட்டு. நல்லா கரெக்டாக ஒர்க் ஆகுது. ரெண்டாவது சுவிட்சை நான் ஆன் பண்ணுறேன். பாருங்க, ரெண்டாவது லைட்டுமே உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சுட்டு ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணுறேன், எரியுது. கரெக்டாக இருக்குது உங்களுக்கு, சுவிட்ச் ஒர்க்கிங்கும் கரெக்டாக இருக்குது. 12 வோல்ட் கிடைக்கக்கூடிய பல்பு சப்ளையும் கரெக்டாக போய் லைட் எரிய ஆரம்பிச்சுட்டு
2 லைட்டுமே உங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கு தகுந்த பிரைட்னஸ் ஏசி லைட் கூட உங்களுக்கு தோத்துரும். அதாச்சும் ஏசில 12 வோல்ட்ல அதாச்சும் 220 வோல்ட் லைட் கூட இதுல தோத்துரும். அவ்வளோ ஃபாஸ்ட்டா உங்களுக்கு அவ்வளோ பிரைட்னஸா எரியுது. அடுத்தபடியா நம்ம டிவிக்கு வந்துட்டோம். இப்போ டிவியை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல செட் பண்ணலாம் அப்படின்னா, நான் டிவிக்காண்டி தான் இந்த சுவிட்ச் போர்டை ரெடி பண்ணியிருந்தேன். ஆனா அந்த சுவிட்ச் போர்டு வந்து ஒயர் காணாத பட்சத்துல நம்ம வந்து எங்க மாட்டலாம் அப்படின்னா, இந்த இடத்துலயே ஒரு ஆணி அடிச்சு மாட்டலாம்னு நான் ரெடி பண்ணிட்டேன். டைரக்ட்டா உங்களுக்கு இன்வெர்ட்டர்ல குடுத்துறணும். அது ஒயர் எட்ட மாட்டேங்குது. நம்மட்ட தனி ஒயர் இல்ல அந்த சுவிட்ச் போர்டு வரைக்கும் ஏசிக்கு அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பக்கத்திலேயே ஏதாச்சும் இன்வெர்ட்டர் பக்கத்திலேயே இந்த டிவிய நம்ம மாட்டிரும் அப்படிங்கிறதுக்காண்டி அது பக்கத்திலேயே மாட்டிட்டேன். பாருங்க இந்த கதவு கிட்டயே நம்ம அந்த டிவிய வந்து மாட்டியாச்சு. இது மாட்டிட்டோமா, அந்த மாட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஏசி அடாப்டரை நம்ம இன்வெர்ட்டர்ல கரெக்டா ஜாயின் பண்றோம் பாருங்க. ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பாத்துறோம். நல்லா கரெக்டா லாக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லாக் பண்ணேன், லூஸ் ஆயிட்டு மறுபடியும் கரெக்டா லாக் பண்றேன். பாருங்க ஏசர் அப்படிங்கிறது ஆன் ஆயிட்டு. நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு டிவியா நம்ம ஏதாச்சும் ஒரு மானிட்டரை நம்ம டிவியா யூஸ் பண்றோம். லைட் ஆன் ஆயிட்டு இப்போ நம்ம அடுத்தபடியா நம்ம செட்டப் பாக்ஸை கொடுக்கணும். பாருங்க 2 பிளக் பாயிண்ட் இந்த இன்வெர்டர் மினி இன்வெர்டர்ல இருக்கு. அதுல ஒரு பிளக் பாயிண்ட்ல டிவியை கொடுத்துருக்கோம். இன்னொரு பிளக் பாயிண்ட்டுக்கு இந்த இருக்கு பார்த்தீங்களா செட்டப் பாக்ஸ். இது வந்து வீடியோகான் செட்டப் பாக்ஸ். இது வந்து கொடை, அதாச்சும் இதனுடைய கொடை வந்து வெளியே இருக்கு. நம்ம அதை தான் நம்ம இதுல கொடுக்க போறோம். இப்போ அதுக்குள்ள அடாப்டரை நம்ம இன்னொரு இடத்துல வந்து நம்ம கொடுக்குறோம். அதாச்சும் இன்வெர்டர்ல இன்னொரு பிளக் பாயிண்ட்ல நம்ம கொடுக்குறோம். பாருங்க ஆன் ஆயிட்டு. இப்போ டிவிக்குள்ளதையும் கொடுத்துட்டோம், அந்த செட்டப் பாக்ஸுக்குள்ள அடாப்டரையும் கொடுத்துட்டோம். ரெண்டுமே கொடுத்துட்டோம். பாருங்க வெறும் 15 ஏஹெச் பேட்டரி, இவ்வளவுக்கும் ஒரு 15 ஏஹெச் பேட்டரி எவ்வளவு வேலை பண்ணுது. லிப்போ 4 வந்து எவ்வளவு பவரா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு செட்டப் பாக்ஸ் ஆன் ஆயிட்டு, கிரீன் லைட் எரிஞ்சிட்டு, டிவியுமே சிக்னல் கிடைச்சி உங்களுக்கு ஆன் ஆயிட்டு, இந்த சுவிட்ச் போர்டுக்கு 2 லைட்டையும் நம்ம ஆன் பண்ணிட்டோம். பாருங்க 2 லைட்டுமே எரியுது. 1 2 அது போக டிவியும் ஓடுது. பாருங்க ஒரு இவ்வளவுக்கும் வெயில் கம்மியா தான் இருக்கு. அதுல கிடைக்கக்கூடிய சார்ஜை வச்சு சார்ஜ் பண்ணி இந்த பேட்டரி இவ்வளவு ஒரு எஃபிஷியன்சியா உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இன்வெர்டர்ல இருந்து உங்களுக்கு டிவி ஓடுது. நான் உங்களுக்கு டைரக்டா பக்கத்துல வச்சு டிவியை வந்து காமிக்கிறேன், எவனா காப்பிரைட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கரண்ட் இல்லாத இடத்துக்கு இந்த செட்டப்பை வச்சு நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். ஒரு லைவ் டெமோவா உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏதாச்சும் சும்மா வச்சு வீடியோவா போட்டா அது வந்து மக்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்க பார்க்கவங்களுக்கு வந்து நேர்ல செஞ்ச மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீட்டில் நம்ம லைவா டெஸ்ட் பண்ணி மாட்டி காமிச்சிருக்கிறோம். 2 லைட்டையும் ஒரு 24 இன்ச்சு டிவியையும் நம்ம லைவ் ப்ரூஃபா ரெடி பண்ணி எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், இந்த பேட்டரி எப்படி வேலை செய்யுது, வெறும் 50 வாட்ஸ் கண்ணாடி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிறத காட்டி லைவ் டெஸ்டா நம்ம இந்த வீடியோல காமிச்சிருக்கிறோம். பாருங்க ஒரு மினி இன்வெர்டர் தான். இதனுடைய ரேட்டை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன். ரேட்டை நான் சொல்லிடுறேன். மொத்தத்திலேயே இந்த இன்வெர்டர் ஒரு 500 ரூபா, இந்த கண்ட்ரோல் ஒரு 500 ரூபா, பேட்டரி மாத்திரம் 2500 ரூபா, அது போக சோலார் கண்ணாடி ஒரு 2500 ரூபா. பாருங்க 2500 ரூபா கண்ணாடி, 2500 ரூபா பேட்டரி, 5000 ஆச்சா. 500 500 1000, அதாச்சு கண்ட்ரோலுக்கு 500 இன்வெர்டருக்கு 500, ரெண்டும் சேர்த்து 1000 ஆச்சா. 5000 6000. இந்த 6000 ரூபா பட்ஜெட்ல இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வேலையை நம்ம வெறும் ஒரு 50 வாட்ஸ் செட்டப் வந்து பண்ணுது. அப்படி ஒரு பெரிய விஷயம் இது. ஒரு 50 வாட்ஸ் செட்டப் வந்து ஒரு டிவியவும் ஓட வைக்கி, 24 இன்ச்சு டிவியவும் ஓட வைக்கி, 2 லைட்டையும் ஒரு வீட்டில் எரிய வைக்க அப்படிங்கிறது ஒரு கரண்ட் இல்லாத ஒரு ஏரியாவுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ வந்து போடுறோம். லைவ் ப்ரூஃபா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி நம்ம சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். பட்ஜெட் ரீதியான சோலார் செட்டப்பை மாத்திரம் தான் நம்ம சேனல்ல வந்து போட்டுக்கிட்டு இருப்போம். அதாச்சும் ஒரு பட்ஜெட் ரீதியான பொருட்கள் வாங்கி அந்த பொருட்கள்ல ஒரு எஃபிஷியன்சியான லோடு வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம சேனல் ஃபுல்லாமே. நம்ம 50 வாட்ஸ் கண்ணாடி, 100 வாட்ஸ் கண்ணாடி அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சோலார் செட்டப் போடுறாங்க. அந்த மாதிரி நம்மளால செலவு பண்ண முடியாது. அதுக்கு ஏற்ப என்னென்ன சின்ன பட்ஜெட்ல பொருள் வாங்கி ஒரு பெரிய வேலையை பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம சேனல்ல வீடியோ ஃபுல்லாமே கிடக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம்.